கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கல. விஜய் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் இரங்கல் தெரிவிக்கல. அவங்கள வர வச்சு தான் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசி இரங்கல் தெரிவித்தார். இதை வந்து என்னோட தாவேக்கா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நான் போய் சொன்னேன், ஸ்ட்ரைட்டாக கூட அவர் வந்து இரங்கல் தெரிவிக்கல, அவராக ஒரு தலைவரா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு விவாதம் போகும்ல. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, விஜய் வந்து ஒரு பெரிய தலைவர், பெரிய ஆக்டர், அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஸ்ட்ரைட்டா போவாரு, ஸ்ட்ரைட்டா போனா மக்கள் கூட்டம் கூடிருது, அப்ப அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையில அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்கறாங்க. அந்த இடத்துல என்னால பதில் சொல்ல முடியும். அப்போ மக்கள் மேல தப்பு இருக்கு இல்ல. அந்த ஒரு திரை பிம்பம் இருக்குல்ல, பனையூர்ல இருந்து வெளியில வருவாரு, உடனே பவுன்சர் சுத்தி ஒரு கார்ல அவர் உட்கார வைப்பாங்க, அப்படியே பாதுகாப்பா வருவாரு, அதே பவுன்சரோட அந்த மேடையில் ஏறுவாரு, அப்படியே பேசுவாரு, திரும்பி அதே பவுன்சரோட பாதுகாப்பா இறங்குவாரு, அதே தனி வாகனத்துல பனையூருக்கு போயிடுவாரு. கேட் க்ளோஸ் செய்யப்படும், மூடப்படும் இருக்குல்ல, இதை உடைச்சி நல்லக்கண்ணு மாதிரி, நெடுமாற மாதிரி, வேல்முருகனை மாதிரி, ஸ்டாலின் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, எடப்பாடி மாதிரி மக்களோடு மக்களான தலைவராக நீங்கள் மாறுங்க. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு, அந்த மக்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பாளனாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் யாரை இங்கே குற்றவாளி ஆக்குறீங்க, யாரை கொலைகாரன் ஆக்குறீங்க? நீங்கள் பொது வெளியில் வந்து இறங்கி வந்தால் மக்கள் எல்லாம் கும்ப கூடி உங்களை அடிச்சு கொண்டுடுவாங்களா?